சாப்டர் 11 ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் பார்க்கலாம். சாப்டர் ரொம்ப சின்ன சாப்டர், ஒரே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஃபார்முலாஸ் புதுசாக படிக்க போகிறது 2 ஃபார்முலா தான், 2 டெஃபனிஷன் தான், ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ இந்த சாப்டரில் புதுசாக நமக்கு தெரிய போகிறது செக்டார்னா என்ன, செக்மெண்ட்னா என்னன்றது தான். செக்டார் அப்படின்னா ஒரு சர்க்கிளில் ஒரு பார்ட், அந்த பார்ட்டு 2 ரேடியஸ் ஒரு ஆர்க், அது மூலமாக கனெக்ட் ஆகிருக்கிற இந்த ரீஜியனுக்கு பேர் செக்டார். தி போர்ஷன் ஆஃப் த சர்க்குலர் ரீஜியன் என்க்ளோஸ்டு பை 2 ரேடியை, இது 2, அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆர்க் இஸ் கால்ட் எ செக்டார் ஆஃப் த சர்க்கிள். இந்த 2 ரேடியஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான ஆர்க்கு இது. ஸோ இந்த 2 ரேடியஸ்க்கும் ஆர்க்கும் நடுவில் இருக்கிற ரீஜியன் தான் செக்டார். ஓகே, இந்த ஆங்கிளை எப்படி சொல்கிறது? தி ஆங்கிள் ஆஃப் த செக்டார், ஆங்கிள் AOB இஸ் தி ஆங்கிள் ஆஃப் த செக்டார். இப்போ மேஜர் செக்டார்னா என்ன, மைனர் செக்டார்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சர்க்கிளில் இந்த AOB அப்படின்ற செக்டார் ஸ்மாலர் போர்ஷனை ஆக்குப்பை பண்ணியிருக்கா, ஸோ அது மைனர் செக்டார். இப்போ இந்த மைனர் செக்டார் இல்லாமல் மிச்சம் இருக்கிற ஏரியா தான் மேஜர் செக்டார். இப்போ இந்த மேஜர் செக்டாரோட ஆங்கிள் என்ன? டோட்டல் ஆங்கிள் இந்த சென்டர்லேருந்து 360 டிகிரி. 360 டிகிரியில் இந்த உள்ளே இருக்கிற இந்த ஸ்மாலர் மைனர் செக்டாரோட ஆங்கிளை மைனஸ் பண்ணோன்னா அதுதான் மேஜர் செக்டாரோட ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஆஃப் மேஜர் செக்டார் ஈக்குவல் டு 360 மைனஸ் ஆங்கிள் ஆஃப் AOB. ஓகே, அதாவது இந்த மைனஸ் செக்டாரோட ஆங்கிளை மைனஸ் பண்ணியிருக்கோம், அதான் மேஜர் செக்டாரோட ஆங்கிள். ஓகே, இப்போ செக்டார் பற்றி நீங்கள் இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து செக்டாரோட ஏரியா ஃபார்முலா என்னன்றது பார்க்கணும். ஓகே, ஃபார்முலாஸ் அடுத்து பார்க்கலாம். இப்போ டெஃபினிஷன்ஸை முடிச்சிடலாம். செக்டார் முடிச்சிட்டோம், இப்போ செக்மெண்ட் பார்க்க போகிறோம். செக்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் ஒரு கார்டு வரைகிறோம்ல, அந்த கார்டுக்கும் அந்த சர்க்கிளோட சம் பார்ட், அதுதான் செக்மெண்ட் அப்படிங்கிறது. தி பார்ட் ஆஃப் த சர்க்குலர் ரீஜியன், the part of the circular region enclosed between a chord and the corresponding arc. இந்த கார்டுக்கு கரஸ்பாண்டிங்கான ஆர்க்கு இது. ஸோ இந்த கார்டுக்கும் இந்த கரஸ்பாண்டிங் ஆர்க்குக்கும் நடுவில் இருக்க ரீஜியன் செக்மெண்ட் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஷேடட் ரீஜியனை மைனர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், இந்த அன்ஷேடட் ரீஜியனை மேஜர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் செக்மெண்ட், செக்டார் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மைனர் செக்மெண்ட், மைனர் செக்டார் தான் மீன் பண்ணுது. ஓகே, இந்த சாப்டரில் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ், அப்புறம் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளை பற்றி தெரிஞ்ச வேறு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நோன் ஃபார்முலாஸ், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் πr², சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 2πr இல்லையா. இப்போது நியூ ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த செக்டார். ஓகே, ஏரியா ஆஃப் த செக்டார் வித் த ஆங்கிள் தீட்டா. ஆங்கிள் தீட்டான்னு ஆங்கிள், இந்த ஆங்கிளுக்கு தீட்டான்னு நேம் பண்ணோன்னா இந்த ரீஜியனோட ஏரியா எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஃபார்முலா, ஏரியா ஆஃப் செக்டார் ஆஃப் ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்ட்டு πr². பை தெரியும், 22/7 இல்லைனா 3.14 எழுதணும். ஆர் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இது செக்டாரோட ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இந்த செக்டாரோட ஏரியா ரைட்டு. அப்போ இந்த ஆர்க்கோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். எப்படி, எதை வச்சு? இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த சர்க்கிள் என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் லென்த் ஆஃப் த சர்க்கிள். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இதே இந்த பீன்ற பாயிண்ட் இந்த பக்கம் இருந்து இப்படியே சுற்றி இவ்வளோ தூரம், அதுதான் லென்த் ஆஃப் த சர்க்கிள், அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். அது நமக்கு ப்ரீவியஸ் இயர்லேயே படிச்சிருக்கோம், 2πrன்னு சொல்லி. இப்போ லென்த் ஆஃப் த செக்டார் அல்ல லென்த் ஆஃப் த செக்மெண்ட், இந்த ஆர்க் செக்டாரோ அல்ல செக்மெண்ட்டோ கவர் பண்ணியிருக்கிற இந்த ஆர்க் ரீஜியன் இருக்கு இல்லையா, இந்த ஆர்க் ரீஜியனுக்கு ஃபார்முலா என்ன? இந்த லென்த், இதிலேருந்து இவ்வளோ தூரம் எவ்வளவு, அந்த லென்த் என்ன? தீட்டா பை 360 இன்ட்டு 2πr. 2πr தானே சர்க்கம்ஃபரன்ஸு, அதாவது டோட்டல் லென்த் ஆஃப் த சர்க்கிள். அப்போ அதிலிருந்து தீட்டா பை 360 மல்டிப்ளை பண்ணணும். லென்த் ஆஃப் அன் ஆர்க் ஆஃப் அ செக்டார் ஆஃப் ஆங்கிள் தீட்டா இஸ் தீட்டா பை 360 இன்ட்டு 2πr வேர் ஆஸ் த ரேடியஸ். ஓகே, அடுத்து இப்போ நம்ம செக்டாரோட ஏரியா என்னன்னு பார்த்தோம், இந்த லென்த் ஆஃப் த செக்டார் என்னன்னு பார்த்தோம். அடுத்து இந்த செக்மெண்ட்டோட ஏரியா கால்குலேட் பண்ண முடியுமா? முடியும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஒரு ஃபிகர் ஒன்று ட்ரா பண்ணி அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போ ஏபின்னு ஒரு கார்டு, ஓன்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இப்போ நமக்கு இந்த ரீஜியன் இப்போ தேவை, இதோட ஏரியா, இந்த செக்மெண்ட்டோட ஏரியா வேணும் அப்படின்னா முதல்ல இந்த செக்டாரோட ஏரியா கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது ஏரியா ஆஃப் ஏஓபி கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து அதிலிருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபி மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் பண்ணால் இந்த ஏரியா நமக்கு கிடச்சிரும். அதான் எழுதியிருக்கோம், ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள். இதான் அந்த செக்மெண்ட் ஏபி. ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள். கரஸ்பாண்டிங் செக்டார்னா இந்த ஏஓபி இந்த ரீஜியன், கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள். இதில் இந்த செக்டார்லேருந்து இந்த ட்ரையாங்கிளில் மைனஸ் பண்ணோன்னா இந்த செக்மெண்ட்டோட ஏரியா என்னன்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் ப்ராப்ளம்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போகலாம்.